ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வள்ளுவர் கோட்டமில் லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெக்கானிக் ஷாப் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எது குறிப்பாக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட விண்டேஜ் மொப்பட்டெல்லாம் நிற்கிது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு விண்டேஜ் மொப்பட்டோட ஒரு டாக்டர்னே சொல்லலாம். ஸோ சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் விண்டேஜ் வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுப்போம், ரீஸ்டோரேஷனுக்கு கொடுப்போம். நம்ம வீட்டில் பழைய வெஹிக்கிள் இருக்கும், நம்ம தாத்தா வாங்கியிருப்பாங்க, நம்ம அப்பா வாங்கியிருப்பாங்க. காலப்போக்கில் வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்போம். அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்கும். அதை நம்மளோட நினைவுகளில் இருக்கக்கூடிய நம்மளோட பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து அவங்களோட வண்டியை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து கொண்டு வரணும், ஓட்டுற கண்டிஷன் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா ஒரு சில பேர் வந்து அதை பண்ணுறாங்க. ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு சில பேர் தான் சொல்லணும் சிட்டிக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மொப்படெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வண்டி ஸ்டேஜில் வந்த ஒரு வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ரன்னிங் கண்டிஷன்லையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி அவர் எப்படியெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணுவார், ஸோ அவரை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவர் தான் நான் சொன்ன மெக்கானிக்கு. வணக்கம். ஸோ சார் சொல்லுங்கள், இந்த வண்டிகள்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க, முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் எச் மதிபாபு என்கிற தங்கவேல் மதிவர்மன். சென்னை வள்ளுவர் பின்பக்கம் நுங்கப்பாக்கல்ல கடை வச்சிருக்கேன். நான் கடந்த 30 வருஷமாக நான் இந்த லேம்ப்ரட்டா, விஜய், வேஷ்பா, 2 வீலர், ஸோ அது ஓல்டு ஸ்கூட்டர் தான் இன்றைக்கி நான் பண்ணிருக்கேன். அன்றைக்கி அதை மட்டும் இன்றைக்கி அதான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மீடியா பார்க்குற அனைவருக்கும் மற்றும் ஊடகவியாளர் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கூட. இப்போ இன்னொன்று சொல்ல வரேன், இந்த வண்டியில் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் மற்றும் திங்கர் மற்றும் பெயிண்டர் மற்றும் எலக்ட்ரிஷியன் மற்றும் அனைத்து சக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கூட. இப்போ இந்த வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் அது? ஆமாம் சார், ரெடிக்கன்னா வண்டி ரெடி பண்ணது கூட இந்த வண்டி. இப்போ நான் மறுபடியும் பிரிச்சதே ரெடி பண்ண வந்துருக்குது இந்த வண்டி. இப்போ எத்தனை வண்டிகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ரெடியில் இருக்கு, ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு நம்ம தான் ரெடி பண்ண வந்துருக்குது. அதாவது செல்ஃப் மோட்டர் போட்டு இந்த வந்து ஸ்பெஷாலிட்டி 59 மாடல் தான். இப்போ கஸ்டமர் ஓட்டி இருந்தார் வண்டி ஓட்டிக்கும் போது அந்த செல்ஃப் போட்டு சொன்னாரு, போட்டாச்சு. பேட்டரி போட்டு இண்டிகேட்டர்லாம் போட்டு ரெடி பண்ண வண்டி. ஓட்டிக்கும் போது இந்த இன்ஜின் பெட்புட்டில் வந்து அடிப்பட்டு கீழே உடஞ்சிச்சு. அதை ரெடி பண்ண மறுபடியும் வந்துருக்குது. இப்போ கடந்த 10 வருஷம் ரெடி பண்ணி கொடுத்த வண்டி தான் அது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் சார் இருக்கு? இதில் வந்து என்னடான்னா செல்ஃப் எடுக்கும், கிக்கர் சைலன்ஸர், அந்த செல்ஃப் மோட்டர் வந்து கீழே நம்ம ரெடி பண்ண ஆல்ட்ரேஷன் பண்ணதை பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக ஓட்டணும். இப்போ இந்த மாதிரி செல்ஃப் வராது ஆக்சுவலாக ஒரிஜினலாக. கிக்கர் வச்சா ஸ்டார்ட் ஆகணும். இப்போ செல்ஃப் போடுறது செல்ஃப் மோட்டர் போடும்போது கீழே போடும்போது அது ஸ்பீடு பிரேக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது வேகத்தில் கஷ்டமாக ஓடிக்கும்போது அடிப்படை அதை உடஞ்சிச்சு. அதை ரெடி பண்ண வந்துருக்குது இந்த வண்டி. இப்போ பாதி முடிய தருவாயில் இருக்குது. ஒரு ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கணும், கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ இதோட ஸ்பேர்லாம் வந்து எங்கே வாங்குவீங்க? ஏன்னா ரொம்ப பழைய காலத்து வண்டியாக இருக்குது, பழைய ஸ்பேர்லாம் இருக்கும். அந்த ஸ்பேர்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? கடந்த நான் 30 வருஷம் மெக்கானிக்கல் இருக்கேன்னு சொல்ல, எனக்கு ஏற்கனவே இந்த சாமெல்லாம் வந்து வண்டிகள் அடிக்க வண்டி 1900 2000 உடைக்க கொடுத்தோம். மிச்சம் மீதி சாமெல்லாம் நான் பாதுகாத்தேன். அதுவும் இந்த வண்டியில் போட்டீங்கன்னாக்கா என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா, இது சொல்றத நம்ம கேட்காது, அது சொல்றதா நம்ம கேட்கறோம், நம்ம சொல்றது அது கேட்காது இந்த வண்டியில. அதனால தான் இந்த வண்டியில சாமெல்லாம் கிடைக்காதுனால ஒரிஜினல் சாமெல்லாம் நான் பாதி வச்சிருப்பேன். நான் பாதி கிடைக்காதனால பழைய ஸ்டாப்பாஸ் கடையெல்லாம் எடுத்தாங்க, அது கூட வச்சிருப்பாங்க கஸ்டமர்லாம். இப்போ கடையை காலி பண்ணுறாங்க. காலி பண்ணணும்னா இப்போ முதலீடு போடணும். இப்போ 50,000 பொண்ணை கையில் கஸ்டமர் சொல்லணும். அவங்க என்ன பண்ண அந்த சாமான் வாங்கி அவர் வீட்டில் வைப்பார். வைக்கும்போது எனக்கு இந்த ஒரு வண்டி ரெடி பண்ணும்போது அப்போ அந்த சாமான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் எத்தனை வருஷமாகவே இந்த வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ இந்த வண்டிகள்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. ஆமாம் சார், ரெடி பண்ண வந்து. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஸ்கிராப் கண்டிஷன், ரொம்ப பழசா இருக்கு. இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ நாள் எடுக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு? இப்போ வந்து இந்த வண்டி இந்த கஸ்டமர் என்ன பண்ணிக்காரு, வேற யாரோ மெக்கானிக் குத்து பண்ணி விட்டாங்க, பண்ணி சரியா எழுத முடியும். இப்ப மறுபடியும் எங்கிட்ட வந்து நீ பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி இப்ப பண்ண மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் ஒரு ஆள் தான் வேலை செய்யுது. என்ன பொறுத்தவரையும் மற்ற கூப்பிட்டு நான் வேலை செய்யணும் கிடையாது. இருக்கபடி நான் சுத்தமா என்ன முடிஞ்ச நேரம் டைம் கேட்பேன். ஒரு மாசம் 30 நாள் 20 நாள் 25 நாள் இல்லை 2 மாசம் மேக்சிமம். அவங்க என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும். நாம என்ன கண்டுக்குதுன்னா அதிகம் செய்ய முடியும். எப்படி வேணா செஞ்சது வண்டியா. இதை மேக்சிமம் பார்த்தாக்கா 1 மாசம் ஆகுனா இது ஸ்பேர்ஸ்னாக்கா ஒவ்வொரு வண்டிக்கு பிரிச்சு பார்த்து இது என்ன சாமான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் சொல்ல முடியும். இப்போ அதான் சொல்றேன், பேச்சுக்கு முதலே சொல்லிட்டேன் நான். 1500 இந்த வண்டிக்கு உடைக்க கொடுத்தாங்க. இன்னைக்கு வண்டி வாங்கினாக்கா 25,000-30,000 ரூபாய் மேலே விடுதேன். இப்போ அவன் சாமான் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான் சாமான், அவங்க 50 ரூபா சொன்னான். வேற வெளியில வாங்கிதான் ஆகணும். இப்போ லோக்கல்ல கிடைக்குது. இந்த டெல்லி பிராண்ட் ஏதோ லோக்கல்ல நான் போடவே மாட்டேன், போட்டாலும் வண்டி ஓடாது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இந்த வண்டியில அது சொல்லி போயிடுச்சு, நம்ம கேட்கணும். அவள்தான் சார். இப்போ பட்ஜெட் போனா தான் 25, 30, 35 முன்ன பின்ன ஆகலாம். இப்போ வண்டி வேலை எப்படி இப்போ 3 வருஷம் நீங்க சொன்னீங்க, எனக்கு ஸ்கிராப் கண்டிஷன் வரும்போது எப்படி எவ்வளோ அவங்க கேட்கும் போது
அந்த கேள்வியிலே விடை இருக்குது. ம். ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கே தெரியும். இப்போ சாமா கடை தேடித்து ஓடுறது விடையாது, பற்ற வேலை பற்றகான வேணும் சொல்லிட்டுமா, இந்த பற்றக்காரில் இந்த வண்டியே வேலையே வேணுன்றாங்க, எடுத்தும் போயிடுங்கன்றாங்க. செய்ய முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த லேட்டஸ்ட் வண்டியில் வருதுன்னா சொல்கிற வேலை 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா 200, அதுலேயே சம்பாதிச்சு போயிடறேன். ஏன்னா அவன் கடை வாடகை வீடு நானும் அதே சூழ்நிலை இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து பைசாவுக்கு வேலை செய்கிறேன். அதோட முக்கிய சிறப்பு என்னடாங்கன்னா கஸ்டமரை திருப்திப்படுத்த வேலை செய்கிறேன். எத்தனை வண்டி வச்சுங்க, எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க, அவங்க அப்பா வண்டி அவங்க பையன் வண்டி, அந்த ஒரு இது ஒன்று இன்ட்ரெஸ்ட்கோசரம் அதையும் நான் கஸ்டமர் திருப்திப்படுத்தி வேலை செஞ்சுங்க. பட்ஜெட் தான் சொல்லிட்டேன், 25 30 இன்னும் பின்ன வரும். இது என்ன மாடல் வண்டி? 1959 59 வந்தது. மேடம் இட்டாலி இந்த வண்டி. இந்த வந்து ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாங்க ஸ்பீடாமீட்டர் இன்னொரு சட்டி வரும், ஒரு இன்னொரு சட்டி வேக்கிலா, இது கிலோமீட்டர். அதுக்கு முன்னே MPH வரும், அதான் மைல் கணக்கில் வரும், மைல் கணக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வச்சு MPH வந்தது. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் விட்டாங்க. அது இன்னொரு சட்டி மீட்டர் சுவிட்சு லாக் இங்க தான் வருது. மித்தது ஆக்சியர், இது ஃப்ரண்ட் பிரேக் லிவர். இந்த மாடல் என்னன்னாக்கா லைட் வந்து நடுவில் வருது. இதுல என்னக்கா முதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டி மாடல் விட்டாங்க, ஓப்பன் டைப். அதுக்கப்புறம் அந்த போட்டோ அது காமிக்கிறேன் நான், டி மாடல். அதுக்கப்புறம் LD விட்டாங்க. அதுக்கப்புறம் லேம்பரேட்டா இதாகுது. இந்த லேம்பரேட்டா லைட் நீங்க ஒரு நடுவில் வரும். இதுல வந்து லைட் பவர் அவ்வளோ வராது. வராத என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் கம்பெனிக்கான அந்த லைட் மேல விட்டா அதுக்கு வண்டியில மேல இருக்கு அந்த மாதிரி திருப்பும் போது அந்த இடத்துல ஹேண்டில் வைக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணி இப்போ இந்த கஸ்டமர் இந்த மெயின் லேம்பரேட்டால இந்த வண்டிக்கு தான் இந்த மாடல் நல்லா கவனிங்க, இந்த ஹேண்டில் பேட் அன்காட்சிக்கு தான் மதிப்பு. இப்போ இது வந்து 1972 மாடல் API லேம்பரேட்டா இருக்கு. API ஆட்டோமொபைல், அது API போது ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இந்தியா அப்படின்னு ப்ரொடக்ஷன் இந்தியா இந்தியான்னு API-ன்னு. அது சென்னை ஆழ்வப்படல கம்பெனி மவுண்ட் ரோட்ல இருந்தது. அப்போ அது பேர் சதர்ன் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா அவங்க தான் வச்சிருந்தாங்க. இது வந்து இட்டாலி, அங்கேருந்து வந்து இங்கே உடிச்சு அதுக்கப்புறம் இட்டாலி கம்பெனிக்காக லேம்பரேட்டா வாங்கினா API-ன்னு. API நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து அந்த நம்பர் சீரிஸ் மாறினதே தெரியாது. இப்போ M சீரிஸ்ன்றது தெரியும், T சீரிஸ் தெரியும், அது எப்போ M-லேருந்து T-க்கு மாறினது தெரியாது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க. இப்போ வண்டி நம்பரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் MSYல MSSல ஆரம்பிச்சு ABC தலைகீழ வந்து கடை லாஸ்ட் 1970 முடியுது. அதுக்கப்புறம் TMX அப்படி விட்டான், TMZ, அப்படி TMX, TMO, TMO அப்படி லாஸ்ட் வரும். அதன் பிறகு 1989 பார்த்தீங்கன்னா 99 ராஜீவ்காந்தி பீரியட்ல பிரதமர் ராஜீவ்காந்தி வரும்போது கம்ப்யூட்டர் நம்பரா மாறுது. அது எப்படின்னாக்கா TN01 TN0 அப்படி வந்தது, ஒரே நம்பர்ல வந்தது. அது அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வருது. இப்போ கடந்த 20 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா TN01 வருது. இப்போ TN29 வருது. அப்போ TN29 கிருஷ்ணகிரி அந்த மாதிரி வருது. கம்ப்யூட்டர் நம்பர் வந்து இப்போ வருது TN01 கிடைக்கும். சொல்லுங்க வர TN01 வந்துல அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து TMX தமிழ்நாடு, ஊட்டி வண்டியில பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல TNN வருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா TN90 90 TN01. அதுக்கப்புறம் அதாவது 2010 TN01A TN01B அப்படி ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்த இப்போ இந்த வண்டி தான் லேட்டஸ்ட் வண்டி தான் இதான் விடுது. இது வந்து நம்பருடைய வரலாறு. அது வந்து இந்த தவறுகள் அந்த பேச்சுல நம்மள தவறுகள் தான் எனக்கு மன்னிக்கும் இருக்கு. என் மனசுல படி என் கண்ணெல்லாம் பார்த்தது நான் சொல்லிட்டேன். இந்த ஆல்பம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்னென்ன வண்டி ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணா பார்க்கலாமா நம்ம? MS கூகன் சார் AVM சார் இருக்கா இல்லையா, அவங்களுடைய அந்த சினிமா ஷூட்டிங் வண்டி எடுப்பேன், அவருடைய வண்டி அது இதை நான் ரெடி பண்ணது. MSW 633 எடுத்த தேதி 11/3/2008 செவ்வாய்க்கிழமை எடுத்தது. ஓகே 2008. இந்த வண்டி நிறைய படத்துல லேம்படா வண்டி ஷூட்டிங் நான் ரெடி பண்ண வண்டி தான் ஷூட்டிங் போச்சு. இப்பவும் இந்த வண்டிக்கு இதே கலையில அப்படியே தான் எடுது. இப்போ கூட ஆச்சு ஸ்டார்ட் ஆகும் அந்த வண்டி. இப்பவும் சினிமா ஷூட்டிங் போயிடுது. இந்த விஜய் சொன்ன நான் பச்சை கலை வண்டி அதை இப்போ காமிச்சது அந்த வந்து இப்போ வீடு நடிகர் என்ன சிவகார்த்திகேயன் சார் நடிச்ச படம் மதராசி படம். மதராசி படத்துலயும் அவரும் அந்த ஹீரோயினும் 2 பேரும் ஓட்டிங்க பச்சை கலர் ஸ்கூட்டர். அது நான் பண்ண வேண்டியதான் அடக்கத்தோட சொல்றேன் நான். பழைய வண்டி கண்காட்சி வச்சாங்க. அப்ப அந்த கண்காட்சியில் இருக்கும்போது இந்த ஆல்ரெடி பண்ண வண்டியில அண்ணன் திரு சூர்யா நடிகர்னாக்கா அவரு வந்து இதை ஓப்பன் பண்ணி அப்போது ஏற்ற போட்டோ செய்வாங்க. அப்போ இந்த டி மாடல் சொன்ன மாதிரி லேம்பரேட்டா முதல்ல வந்த மாடல் இதுதான். அப்போ ரெடி பண்ற இன்னொரு வண்டி ரெடி பண்ணி விட்டேன், அது ரெடி பண்ணுங்க டி மாடல். இது என்ன சைக்கிள், இது அது மடக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இது எர்லி சுவிட்ச் ஒரிஜினல் பிரிண்ட் அப்பு, இதுதான் டி மாடல். இது அப்போ ஷோ கார் அண்ணன் சூர்யா நடிகர் சார் ஏதோ. இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ணி சலிங்க தள்ளிங்க ஓட்டிங்க போய் வட்டி ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்பத்தி
டி மாடல் லேம்படா முதல்ல வந்து டி மாடல்னு இந்த போட்டோ இது. ஸோ இப்போ பார்க்குற ஹை சிசி வண்டிக்கு தான் ஷாஃப்ட் வச்சிருப்பாங்க. ஏன் இந்த ஸ்கூட்டிக்கு எதுக்கு ஷாஃப்ட் வச்சிருந்தாங்க? அந்த காலகட்டத்தில் அவன் இந்த கம்பெனிக்காரன் இப்படி ஓட இந்த வண்டி ரெடி பண்ணி தரணுக்கா அப்போ தயாரிக்க புதுசில் இப்படி தான் பண்ணணும் ஷாஃப்டில் ஓட வச்சாங்க. இப்போ ஷாஃப்டில் ஓடணும் பல்லு ஓடும் போது என்ன ஆகுனாக்கா இப்போ மேல் பல்லு கீழ் பல்லு போது நான் ஷாஃப்ட் உடைச்சிச்சு ஷாஃப்ட் கிடையாது. அப்போ அந்த காலகட்டம் போயின்னுங்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனிக்கான ஐடியா பண்ணி செயினில் ஓட விட்டான். செயின்ல ஓடும். இது வந்து லேம்படால செயின்ல ஓடுது. ஆனா பஜாஜ் வெஸ்பா பிரியா பார்த்தாக்கா கவுண்டர் கேர் ஓடுவாங்க. இப்போ ஒரு வண்டி என்ஜின் ரெடி பண்ணுங்க அதில் பார்த்தா அவங்க தெரியும் உங்க கவுண்டர் கேர் அந்த கவுண்டர் கேர் இந்த வண்டி ஓடும். அதுக்கு செயின் இப்போ செயின்ல சொல்லி இப்போ வந்து ஆக்டிவால பெல்ட்ல ஓடுது, செயின்ல ஓடுது. இந்த வண்டியில் பார்த்தாங்க இந்த கேர் இப்போ கிளச்சி பெல்லுக்கும் என்ஜின் கிளிப் பண்ணி ஓடுறதுக்கு செயின் தான் ஜாயின் பண்ணுது. இல்ல ஆனா அந்த வண்டியில் பார்த்தா இது வந்து சென்ட்ரல் இன்ஜின் லேம்படால. அந்த வண்டியில் வெஸ்பா அல்பிடியால பார்த்தாக்கா ஓவர் சைடு இன்ஜின். இப்போ அதுவும் போது இப்போ கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கவுண்டர் கேர்னு சொல்லுவாங்க. அது பேர் அதுல செயின் இருக்காது பெல்ட் இருக்காது ஸ்ட்ரைட்டா இருந்து மோட்டர் வந்து வீல். வீல் அது கவுண்டர் கேர். அது இப்போ கியர் ஆக்ஷன் உட்காந்து உட்காரும். உட்காந்து நம்ம கிளிக் பண்ணும்போது கியர் சுத்தும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகுது. கிக்கும் போது கிக்கர் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா கிராங்க் ஷாஃப்ட் சுத்தும். கிராங்க் ஷாஃப்ட் சுத்தும் போது பிஸ்டன் சுத்தும் போது வண்டிக்கு இந்த பக்கம் பெட்ரோல் வரும், இந்த பக்கம் கரண்ட். அப்போ பெட்ரோலும் கரண்ட்டும் எரியும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், கிக் ஆகும், ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஸ்டார்ட் ஆகும் போது வண்டி ஓடுறது மூவிங் தான் கியர், மூவ் பண்ணது கியர், மூவிங்க்கு போறது கிளட்ச், கம்ப்ரெஷனுக்கு போர்டு கிராங்க் ஷாஃப்ட். ரெடி மாடல் இது. இப்போ இதுல வந்து மொபைல் ஒன்று விட்டாங்க, லட்சுமி 48 லேம்பரட் ஆஃப் விஐபி படத்துலலாம் வந்துச்சு. அது இது வந்து நெட்ல எடுத்தது. ஆனா உண்மையிலேயே ஒரிஜினலாவே நானே ஒரு வண்டி ரெடி பண்ணேன். இப்போ கோபாலப்பட கலைஞர் வீடுக்கு இல்லையா, அவங்களுடைய அன்பழகன் சார் வெற்றி பேராசிரியர் அன்பழகன் அவருடைய சொந்தக்காரர் வச்சிருக்காங்க இந்த வண்டி லேம்படா 58 மாடல். இந்த வண்டி பேரு லேம்படா 58, லட்சுமி 48 சொல்லுவாங்க. இதான் பாருங்க போட்டுக்காங்க லேம்படா 48 மொபைல். இது வந்து ஸ்கூட்டர் வகையை சேர்ந்தது சொல்லிட்டேன். இது மொபைல் வகை. மொபைல்னாக்கா லேடிஸ் டிவி ஓடுறது அந்த மாதிரி இருக்காது. இது வந்து பாபி ராஜுன்னு சொல்லுவாங்க. இது பாபி சின்ன வண்டி. அது போட கஷ்டப்பட்டு இருக்குது. அது வண்டியோட வச்சுக்காடு. இப்போ என்னடான்னா எனக்கு கடை இல்லை சார், எனக்கு கடை இல்லைன்னா எல்லாம் வண்டியை எடுத்து வச்சு வேலை செய்ய முடியாது. ஒரு வண்டி எடுத்தனாக்கா மேக்ஸிமம் 1 மாசம் ஆயிடுது. 1 மாசம் 1.5 மாசம் என்ன இது நடுவில் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் போகணும், கூட்டங்க வருது, எல்லாமே நான் தான் செஞ்சாகணும். வாழ்வுன்னா நான் தான் போகணும், சவுன்னா நான் தான் போய் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த வண்டிகள்லாம் எடுத்து செய்கிறதுனால எனக்கு ஒரு இலை போடுதல். அவங்க குழந்தைங்க வேலை செஞ்சோமா திருப்தியா கஷ்டமா திருப்தி எல்லாம் வண்டி எடுத்து ஒரு வண்டி பண்ண திருப்தியா பண்ணி தரலாம். இது நடுவில் புத்தக படிப்பு, புத்தக பிரியா. நான் புத்தகம்லாம் எப்படின்னாக்கா இந்த பிள்ளைகளுக்கு இந்த கவிதை அது திருக்குறள் கம்பராம எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல போட்டேன். நான் போடும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒருத்தருக்கு இது தமிழ் அன்னைக்கு செய்யக்கூடிய பணிகள் அதுவும் ஒன்று. ஒவ்வொரு வண்டிக்கு கூட இல்லை. இந்த வண்டி எனக்கு மீடியா கேட்கறதுனால அப்படியே சாமியா சொல்றேன். ஒவ்வொரு வண்டிக்கு போடும்போது திருக்குறள் சொல்லுவேன். நான் மெக்கானிக் வேலை இருக்கிறது 2 ஒன்லி ஸ்பெஷாலிட்டி லேம்படா விஜய் வெஸ்பா. இன்னொன்று புத்தக படிக்கிறது. இதை படிக்கும்போது எனக்கு மனசை நிறைய கஷ்டமாக திருப்தி பண்ணாமக்கும் குடும்பத்தையும் வழி நடத்தணும், எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ இவ்வளோ நேரமாக வந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த நம்பர் பிளேட் விஷயமா இருக்கட்டும், அது இல்லாமல் நீங்கள் ஏகப்பட்ட வண்டி ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குமுதம்லையாக இருக்கட்டும், ஹிந்து பேப்பர்லாம் கூட வந்து இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணுறப்போ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த டேட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தது வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் வந்து நேற்று செஞ்சதே இன்னைக்கு மறந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டேட்டு இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சது இப்போ வரைக்கும் நீங்கள் காவிக்கும் போதுமே வந்து அதை பார்க்கக்கூடிய மக்களுக்குமே வந்து பரவாயில்ல. எந்த வருஷத்துலேயே அவர் ரெடி பண்ண 2007 2005 ரெடி பண்ணலாம் வந்து அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வேற கொண்டு இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 125 ரூபான்னு போட்டிருந்தீங்க, 100 ரூபான்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரோட நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து லேம்பரடா இருக்குது, சேட்டாக் இருக்குது அப்படின்னாக்கா வந்து இந்த மாதிரியான ஸ்கூட்டருக்குன்னே உள்ள டாக்டர் இவர். ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட வண்டியை சூப்பராக தாறுமாறு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து வந்து எல்லையம்மன் கோவில்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ எல்லையம்மன் கோவில் பக்கத்தில் அவர் வீட்டிலே தான் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருந்திருக்காரு. பட் இப்போ வந்து அவர் வந்து வீட்டிலேயே வச்சு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்களோட வண்டியை தாறுமாற ரெடி பண்ணணும், இல்லை உங்கள் அப்பாவோட வண்டி, எங்கள் தாத்தாவோட வண்டி, இதை நான் வந்து ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும், எந்த கண்டிஷன் தான் சரி. பின்னாடி இருக்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கண்டிஷனில் இருக்கிறதே ரெடி பண்ணுறேன்னு அவர் கையில் எடுத்திருக்காரு. அதுவும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவார். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வண்டியோட கண்டிஷனை பொறுத்து அவரோட டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களோட வண்டி இருக்குது, அதை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா
இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நான் அழகா சொன்னீங்க நீங்க. இப்போ என்னுடைய மனசுல ஒரு ஆசை என்பது வேற, ஆதங்கம் என்பது வேற. இப்போ என்ன சொன்னீங்க, இந்த போட்டோ ஆல்பம்லாம் இதெல்லாம் நீங்க பாதுகாத்தீங்க, எல்லாம் வண்டி நம்பர் பத்தி எனக்கு ஒரு சின்ன இதுல வந்து எனக்கு சொல்லும் போது நீங்க கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுதான் ஐயா வள்ளுவன் அழகா புகழ் என்ற அதிகாரத்துல இருந்து ஐயா வள்ளுவனே சொல்லியிருக்கான். இப்போ வரியா வா, எப்போ வரணுமோ அந்த நேரத்துல வா, எப்படி வரணும்னு சொல்லியிருக்கான் மேம். அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, புகழ் என்ற அதிகாரத்துல இருந்து தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமை நன்று சொல்லியிருக்கான். அந்த மாதிரி தோன்ற வரணுமா, எப்படி வரணும்னு ஆசைப்பட்ட நேரம். ரொம்ப நன்றி. இப்போ உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வரவேற்பும் எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலா ஒரு ஊக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தருது. ரொம்ப நிறைய வணக்கம். இது மாதிரியான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னாக்க பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.